தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏபி திரை. இந்த ஷோல பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் படமா கொடுத்திருக்காங்க. ஹைஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு ஏதோ பெரிய பேங்க் கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு லோக்கல் பேங்க்ல நடக்கக்கூடிய கொள்ளை, அதை மையப்படுத்தி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. சோ அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறது தான் ஒரு கேங்கு. சோ அந்த கேங்கினுடைய லீடர் தான் நம்ம நாயகன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற படத்தை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி லோக்கல் பேங்க் ஒண்ணு கொள்ளையடிக்க போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா வெறும் 60,000 சொச்சம் தான் இருக்கு. சோ இந்த படத்தை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது உள்ளவே லாக் ஆகி மாட்டிக்கிறாங்க. போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா சரவுண்ட் பண்ணிடுறாங்க. சோ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, சோ இதுக்கு இந்த பேங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசடிகள் என்னென்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படம் தொடங்கின விதமே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா மணி ஹெய்ஸ்ட் பாணி அந்த படத்தை பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி தொடங்கின விதமும் ஒரு மாதிரி ஃபன் கலந்த மோட்ல ஏதோ தொடங்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துல சுவாரஸ்யமும் பரபரப்பும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ், அதே போல பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய டிராமாஸ் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்துல தொடங்கி பாதி போனதுக்கு அப்புறம் அந்த சுவாரஸ்யமும் பரபரப்பும் கொடுத்திருந்தாங்க. இது ஆரம்பத்துல இருந்தே பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட பெட்டராகவே இருந்திருக்கும். இந்த படத்தினுடைய குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கதையா பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை திரைக்கதையா மேக்கிங் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை அமைச்சிருந்தாங்க. யூகிக்கக்கூடிய வகையில திரைக்கதையை அமைச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மேக்கிங் வைஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னும் ரொம்ப தரமா பண்ணிருக்கலாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் தவறு விட்டாங்க. அதே போல இந்த படத்தினுடைய முதல் பாதி, இரண்டாம் பாதி தான் ரொம்ப வேகமா போகுது. முதல் பாதியில சில தேவையில்லாத காட்சிகள் அதான் படத்தினுடைய வேகத்தை குறைக்குது. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த பேங்க்ல நடக்கிற மோசடிகள், சாமானிய மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.